ஓய் நண்பர்களே, இன்னைக்கு ஒரு குடும்பத்தில் நடந்த முக்கியமான சம்பவத்தை பார்க்க போறோம். ஈசாக்கு இருக்கார்ல, தன்னுடைய மகன்களுக்கு ஆசீர்வாதம் கொடுக்க நினைச்சாரு. ஆனா அங்க ஒரு தந்திரம் நடந்துச்சு தெரியுமா? ஏசாவும் யாக்கோபு பத்திய இந்த கதை ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். ஆசீர்வாதம் எவ்வளவு முக்கியம் என்பத நமக்கு கற்றுக் கொடுக்குது. குட்டீஸ், பெற்றோரின் ஆசீர்வாதம் நமக்கு மிகப்பெரிய செல்வம் தெரியுமா? அதனால நாம எப்போதும் உண்மையோட அன்போட வாழணும். வாங்க இன்னைக்கு விவிலிய கதைய மகிழ்ச்சியோட பார்க்கலாமா? தலைமகன் உரிமையும் ஆசீரும். தொடக்க நூல் அதிகாரம் 27, இறை வசனங்கள் 1 முதல் 5 வரை மற்றும் 15 முதல் 23 முடிய. ஈசாக்கு முதிர்ந்த வயதை அடைந்தபோது அவர் கண்களின் பார்வை மங்கி போயிற்று. அவர் தம் மூத்த மகன் ஏசாவை அழைத்து, என் மகனே என்றார். ஏசா, இதோ வந்துவிட்டேன் என்றான். அவர் அவனை நோக்கி, இதோ பார், எனக்கு வயதாகிவிட்டது, சாவு என்னால் வருமோ என்றறியேன். இப்பொழுது உன் கருவிகளான வில்லையும் அம்பு கூட்டையும் எடுத்துக்கொள், காட்டுக்கு போ, வேட்டையாடி எனக்கு வேட்டை கறி கொண்டு வா. நான் விரும்பும் முறையில் சுவையான உணவு வகைகளை சமைத்து என்னிடம் கொண்டு வா. நான் அவற்றை உண்பேன். நான் சாகும் முன் உனக்கு மனமாற ஆசி வழங்குவேன் என்றார். ஈசாக்கு தம் மகன் ஏசாவிடம் பேசியதை ரெபேக்கா கேட்டுக்கொண்டிருந்தார். வேட்டையாடி வேட்டைக்கறி கொண்டு வருமாறு ஏசா காட்டிற்கு புறப்பட்டவுடன் ரெபேக்கா தம்முடன் வீட்டில் வைத்திருந்த தம் மூத்த மகன் ஏசாவின் உடைகளில் சிறந்தவற்றை தம் இளைய மகன் யாக்கோபுக்கு உடுத்திவித்தார். அவர் கைகளையும் மிருதுவான கழுத்தையும் வெள்ளாட்டு குட்டிகளின் தோளால் மூடினார். அவர் சுவையான உணவு வகைகளையும் தான் சுட்ட அப்பங்களையும் தம் மகன் யாக்கோபின் கையில் கொடுத்தார். அவனும் அவற்றை தன் தந்தையிடம் எடுத்து சென்று அப்பா என்று அழைத்தான். அவரும் மறுமொழியாக, ஆம் மகனே, நீ எந்த மகன் என்று கேட்க, யாக்கோபு தன் தந்தையிடம், நான் தான் உங்கள் தலைப்பேரான ஏசா. நீங்கள் சொன்னவாறு செய்திருக்கிறேன். எழுந்து உட்கார்ந்து என் வேட்டை பதார்த்தங்களை உண்டு மனமாற ஆசி வழங்குங்கள் என்றான். ஈசாக்கு தம் மகனை நோக்கி, மகனே, இது உனக்கு இவ்வளவு விரைவில் எப்படி அகப்பட்டது என்று கேட்க, அவன், உம் கடவுளாகிய ஆண்டவரால் தான் எனக்கு இது நிகழ்ந்தது என்றான். ஈசாக்கு யாக்கோபிடம், மகனே, அருகில் வா, நீ உண்மையிலேயே என் மகன் ஏசாதானா என்று நான் உன்னை தடவி பார்த்து தெரிந்து கொள்வேன் என்றார். யாக்கோபு தன் தந்தை அருகில் வந்தான். ஈசாக்கு அவனை தடவி பார்த்து, குரல் யாக்கோபின் குரல், ஆனால் கைகளோ ஏசாவின் கைகள் என்றார். அவன் கைகள் அவன் சகோதரன் ஏசாவின் கைகள் போல் உரோமம் அடைந்தவையாக இருந்ததால் அவனை அடையாளம் கண்டு கொள்ளவில்லை. எனவே அவனுக்கு ஆசி வழங்கினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கிறீங்களா? சரி, இன்றைக்கு நம்ம ஒரு விவிலிய கதை பற்றி படிப்போமா? தலைமகன் உறவும் ஆசீரும் என்ற தலைப்பை பற்றி நம்ம இன்னைக்கு படிக்க போறோம். கடவுள் ஆபிரகாம்ன்ற ஒரு மனுஷன் தேர்ந்தெடுத்தார். அவருக்கு ஈசாக்கு என்ற மகனை கொடுத்திருந்தார். அந்த ஈசாக்குக்கு 2 பிள்ளைக. ஒரே சூழ்நிலை, அதாவது ஒரு டெலிவரியில 2 பிள்ளைக, ஒரு கருப்பையில 2 பிள்ளைக ஒரே சூழ்நிலை வளர்ந்தாங்க. அதுல முதல்ல வெளிப்பட்டவர் பேரு, பிறக்கும்போது முதல்ல வெளிப்பட்டவர் பேரு ஏசா. 2வது பிறந்த குழந்தை பேரு யாக்கோப்பு. இந்த ஏசா வேட்டையாடி பிழைப்பார். இந்த யாக்கோப்பு ஆடு மாடுகள் வளர்த்து அந்த இடையருக்குள்ள தொழிலை செய்து வந்தார்.
இந்த ஏசா கொஞ்சம் முரடனா இருப்பார். ஆனா இந்த யாக்கோப்பு அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படிஞ்சு கொஞ்சம் நல்ல சந்தோஷமா அவங்களுக்கு கீழ்ப்படிஞ்சு நடந்து எளிமையானவரா இருப்பார். சரியா? இவர் ஆடு மாடு மேய்ப்பார். இப்ப ஒரு நாள் அண்ணே அண்ணன் பேர் என்ன சொன்னேன்? ஏசா. அண்ணன் பேர் என்ன சொன்னேன்? தம்பி பேர் என்ன சொன்னேன்? ஆ, இந்த யாக்கோப்பு வீட்டுல இருந்து சாப்பிட்றதுக்காக செந்நிறமான கூழு கிண்டிக்கிட்டு இருந்தார். அப்ப ஏசா வந்து வேட்டையாடிட்டு களைச்சு போய் வீட்டுக்கு வந்தார். வரும்போது அவருக்கு ரொம்ப பசி. அதனால என்ன செய்தார்னா, அந்த தம்பி கிட்ட யாக்கோப்பு கிட்ட போய், யாக்கோப்பு வயிறு பசிக்குது, கொஞ்சம் கூழு கொடுக்குறியா அப்படின்னு கேட்டார். நீ என்ன கொடுத்துருப்பியா கொடுக்க மாட்டியா? கொடுத்துருப்பீங்க. ஆனா யாக்கோப்பு என்ன கேட்டார் தெரியுமா? அண்ணா, நீ முதல் மகன், தலைமகன், உனக்குன்னு சில உரிமைகள் இருக்கு. அந்த உரிமைய எனக்கு கொடுத்துறீங்களா? கூழுக்காக எனக்கு வித்துறீங்களா அப்படின்னு அந்தவர் கேட்டார். எம்பிடு தந்திரம் பார்த்தீங்களா யாக்கோப்புக்கு? அண்ணன் பசிக்கு சாப்பாடு கொடுக்காம அவனுடைய உரிமைய விலையா கேட்கிறாரு. ஏசா ரொம்ப அலட்சியமா இதை பற்றிலாம் ஒன்றும் புரிஞ்சுக்காம, தலைமகன் உரிமை கடவுள் நமக்கு கொடுத்த உரிமை, அதை நம்ம விற்கலாமான்னு நினைக்காம, தடி நீ எடுத்துக்க அப்படின்ட்டார். எடுத்துக்கன்னு சொல்லி கூழை வாங்கி குடிச்சிட்டார். சரியா? 2 பேரும் வளர்றாங்க, 2 பேரும் பெரியவங்கள ஆயிராங்க. அவர் ஆடு மாடு மேய்க்கிறாரு, இவர் வந்து வேட்டையாடி பிழைக்கிறார். இப்போ ஒரு நாள் ஈசாக்கு, இவங்களுடைய அப்பா ஈசாக்கு என்ன செஞ்சாரு? வயசாயிட்டு. அதனால அவர் நினைக்கிறாரு, நம்ம பிள்ளைகளை ஆசீர்வதிப்போம், பிள்ளைகளை ஆசீர்வதிச்சுட்டு நம்ம ஆண்டவர்கிட்ட போகணும்ல, காலம் வருது, இறக்க போறோம், இறப்புக்கிறதுக்கு முன்னால நம்ம பிள்ளைகளை ஆசீர்வதிப்போம்னு அவர் ஆசைப்பட்டு ஏசாவை கூப்பிட்டு சொல்றாரு, ஏசா, நீ தான் என்னுடைய தலைமகன், உன்னை நான் ஆசீர்வதிக்க விரும்புறேன். நீ வழக்கமா வேட்டையாடுவீல, போய் நல்லா வேட்டையாடி வேட்டைக்கறி கொண்டு வந்து ருசியா சமைச்சு என்கிட்ட கொண்டு வா. நான் வந்து எப்படி சாப்பிட்டு வயிறார சாப்பிட்டுட்டு மனமாற உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறார். இத அந்த ஈசாக்குடைய மனைவி ராகேல் கேட்கிறா. அவதான் அந்த 2 பிள்ளைகளை பெத்தவ. அவதான் ஏசாவுக்கும் அந்த யாக்கோப்புக்கும் தாய். அதனால அவ என்ன நினைக்கிறா? இந்த பையன் தலைமகன் ஏசா கூழுக்காக தன் தலைச்சம்பிள்ளை உரிமையை வித்துட்டான்ல, அப்ப அந்த தலைச்சம்பிள்ளைக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதம் யாருக்கு கிடைக்கணும்? பத்தியா? நீங்களே சொல்றீங்க யாக்கோப்புக்கு கிடைக்கணும். அதனால அவங்க அம்மா அவனை கூப்பிட்டு தந்திரமா, ஏன்னா அப்பா வந்து தலைமகன் ஏசாவுன்னு நினைச்சிட்டு ஏசாவுக்கு ஆசீர்வதிக்கன்னு நினைக்கிறார். தாய் வந்து அவன் கூழுக்கு வித்ததுனால சின்னவனுக்கு தான் ஆசீர்வாதம்னு நினைக்கிறா. அதனால ஒரு ஆட்டுக்குட்டிய சமைச்சு இந்த யாக்கோப்பு கையில நல்ல சுவையான கறியை கொடுத்து, அந்த ஏசாவுக்கு கையில கழுத்துல எல்லாம் கொஞ்சம் அடர்த்தியா முடி இருக்கும். அதனால ஈசாக்கு அடையாளம் கண்டுபிடிச்சாருன்னா ஆசீர்வதிக்கிறதுக்கு பதிலாக என்ன செய்வாரு? சபிச்சிருவாருன்னு யாக்கோப்பு பயந்தான். அவங்க அம்மா கூப்பிட்டு சொல்றா, நீ போ, நான் தான் ஏசான்னு சொல்லி இந்த கறியை உங்க அப்பாட்ட கொடுத்து அவர் நல்லா சாப்பிட வச்சு அவருடைய ஆசீர்வாதத்தை நீ பெற்றுக்கடா, உனக்கு தான் உரிமை அப்படின்னாரு. சரியா? அது மாதிரி இவன் கொண்டு போய் அந்த கறியை யாக்கோப்பு கொண்டு போய் கொடுத்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கிட்டு வந்துட்டான். அதுக்கு பின்னால ஏசா காட்டிலிருந்து வேட்டை மாம்சம் கொண்டு போய் கொடுக்க போறான். யார்கிட்ட? அப்பாட்ட சமைச்சு. அப்ப அப்பா சொல்றாரு, இப்பதானடா முந்தி ஒருத்தன் வந்தான், அவன் கொண்டு வந்த மாம்சத்துக்கு மட்டனை சாப்பிட்டு நான் மனமாற அவனை ஆசீர்வதிச்சனே, அப்ப அவன் யாரு? அவன் ஏசான்னு தானே சொன்னான், அதனால எல்லா ஆசீர்வாதத்தையும் அவனுக்கே நான் கொடுத்துட்டப்பா, எனக்கு உனக்கு கொடுக்கறதுக்கு வேற ஆசீர்வாதம் இல்லை அப்படிங்கிறான். அதனால இல்லை அப்படின்னு ஈசாக்கு சொல்றார். அப்ப ஏசாவுக்கு எப்படி இருக்கும்? சின்ன வயசுல கூழுக்காக என் உரிமையை வாங்கினவே, இப்பவும் எங்க அப்பாவுடைய ஆசீர்வாதத்தையும் அவனே வாங்கிக்கிட்டானே அப்படின்னு தம்பி மேல கோபம் வருது. அதனால என்ன செய்ய விரும்புறான்? தம்பியை கொலை செய்ய விரும்புறான். தம்பி தானே, அவன் வாழ்ந்துட்டு போகணும்னு பெருந்தன்மையா நினைக்கல, தம்பிய கொலை செய்யணும்னு நினைக்கிறான். அவன் அம்மா நினைக்கிறா, ஐயோ 2 பேரும் அடிச்சுக்கிட்டு ஒரே நாள்ல செத்தாங்கன்னா நம்ம பிள்ளை இல்லாதவளா போயிருவோமே. அதனால யாக்கோப்பை கூப்பிட்டு அவங்க தாய் மாமன் வீட்டுக்கு ஓடி போயிட சொல்லி அனுப்பி விட்டுறான். சரியா? இப்ப இந்த தலைச்சன் பிள்ளை உரிமைய அலட்சியமா வைத்து பசிக்காக
வித்துவிட்டு கடைசியில என்ன செஞ்சாரு? அப்பா ஆசீர்வாதம் கிடைக்காத போது ஏசா அழுறார். அந்த ஆசீர்வாதம் எனக்கு இல்லையே அப்படின்னு அழுறார். இதுல இருந்து நமக்கு என்ன பாடம் இருக்குது? அற்ப சொற்ப காரியங்களுக்காக பெரிய கடவுளுடைய ஆசீர்வாதத்தை இழந்துடக்கூடாது. உதாரணமா நீங்க தூங்குறீங்க, கோயில்ல மணி அடிக்குது, சண்டே கேட்டீஸத்துக்கு வரணும், நீ வேண்டாம் நான் நல்லா தூங்கிக்கிறேன் அப்படின்ட்டு படுத்துட்டீங்கன்னா சண்டே ஆசீர்வாதத்துக்குடைய ஓய்வு நாளுக்குள்ள ஆசீர்வாதத்தை நம்ம பெற முடியாது. அப்ப கடவுளுடைய காரியத்தினாலும் சரி, மற்ற காரியங்களை நம்ம செய்யும் போதும் சரி, நமக்கு முக்கியமான காரியங்கள்ல லேசான காரியமா ஒதுக்கி தள்ளிட்டு பிற காரியங்கள்ல கவனம் செலுத்தக்கூடாது. அற்ப சொற்ப காரியங்களுக்காக கடவுளிடமிருந்து பெறக்கூடிய ஆசீர்வாதத்தை, பெற்றோரிடமிருந்து பெறக்கூடிய அன்பை, மற்றவங்கள்ட்ட இருந்து வரக்கூடிய ஆசீர்வாதங்களை நம்ம இழந்துடக்கூடாது. சரியா? ஆகட்டும். இன்றைக்கு இந்த கதையை நம்ம பார்த்துருக்கோம். சரியா? நாளைக்கு இதே மாதிரி பைபிள்ல உள்ள வேற ஒரு கதையை பார்ப்போமா? சரி, ரொம்ப சந்தோஷம். வெல்கம் டு HBS வீட்டில் விவிலிய பள்ளி. சிறப்பா 5 நாட்களை கடந்து இன்னைக்கு 6வது நாள். ஸோ எடுத்து வாசி விவிலியத்தை எடுத்து வாசி அப்படின்ற விளையாட்டை விளையாட போறோம். ரெடியா? ஸோ உங்களுக்கான முதல் கேள்வி, லூக்கா 13 இறை வார்த்தை 21. லூக்கா 13 இறை வார்த்தை 21. கமான் சீக்கிரம். அது புளிப்பு மாவுக்கு ஒப்பாகும். பெண் ஒருவர் அதை எடுத்து 3 மரக்கால் மாவில் பிசைந்து வைத்தார். வெரி குட், சரியான பதில், வாழ்த்துக்கள். உங்களுக்கான இரண்டாவது கேள்வி, மத்தேயு 13 இறை வார்த்தை 31. இயேசு அவர்களுக்கு எடுத்துரைத்த வேறு ஒரு உவமை. ஒருவர் கடுகு விதையை எடுத்து தம் வயலில் விதைத்தார். வெரி குட், சரியான பதில், வாழ்த்துக்கள். ஸோ ரொம்ப அழகா 2 கேள்விக்கு சரியான பதில் சொல்லியிருக்கீங்க. விட்டா ஜெயிச்சிருவாங்க போலையே பசங்க. விடக்கூடாது. சிங்க பெண்களா நம்ம ப்ரூவ் பண்ணணும். இப்படி சிரிச்சிட்டு இருந்தா எப்படி? மாயை திறந்து சரி பிடிக்கிறோம், விட்டதை பிடிக்கிறோன்னு சொல்லு. என்ன பார்த்தா பயமா இருக்கா? ஜாலியா தானே பேசுறேன். பேச்சு வராதா? வாயில புண்ணா? பேசுங்க. விட்டதை பிடிப்போம், நாங்க ஜெயிச்சு காமிக்கிறோம்னு சொல்லுங்க. இல்ல இப்ப நீ பேசலன்னா நான் போக மாட்டேன். அப்புறம் எப்படி நீ பதில் சொல்லுவ? பைபிள் எடுத்து வெறும் காத்து மட்டும் தான் வருது. சாப்பிட்டீங்களா? இதுக்கு மட்டும் வாய் வருது, மத்ததுக்கெல்லாம் வர மாட்டேங்குது. சொல்லுங்க, கண்டிப்பா நாங்க ஜெயிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பா நாங்க ஜெயிப்போம். சோ உங்களுக்கான மூன்றாவது கேள்வி, லூக்கா 13 இறை வார்த்தை 19. லூக்கா 13 இறை வார்த்தை 19. அது ஒரு கடுகு விதை ஒப்பாகும். ஒருவர் அதை எடுத்து தம் தோட்டத்தில் இட்டார். சூப்பர், வாழ்த்துக்கள். ஐயோ, உங்ககிட்ட இருந்து ஆன்சரை வர வைக்கிறது தான் கஷ்டம்னு நினைச்சேன். வார்த்தை வர வைக்கிறது இப்பதான் கஷ்டம்னு தெரியுது. பட் இருந்தாலும் ஒரு கேள்விக்கு சரியான பதில் சொல்லிட்டீங்க. பசங்க 2 கேள்விக்கு சரியான பதில் சொல்லியிருக்கீங்க. கரெக்டா? ஸோ உங்களுக்கான 4வது கேள்வி, மார்க் 4 இறை வார்த்தை 32. மார்க் 4 இறை வார்த்தை 32. அது விதைக்கப்பட்டதின் முளைத்தெழுந்து எல்லா செடிகளையும் விட பெரியதாக வானத்து பறவைகள் அதன் நிழலில் தங்கக்கூடிய அளவுக்கு பெருங்கிளைகளை. வெரி குட், சூப்பர். பேசாத ஒரு பொண்ணை பேச வச்சு 2 கேள்வி கரெக்டா பதில் சொல்லிட்டாங்க. டை ஆயிடுச்சு. பொங்கி எடுறீங்க. இப்போ நான் பாப்பேன், நான் வின் பண்ணலாம் இருக்கு. ஸோ உங்களுக்கான கடைசி கேள்வி, 5வது கேள்வி, மத்தேயு 13 இறை வார்த்தை 33. அவர் அவர்களுக்கு கூறிய வேறு உவமை. பெண் ஒருவர் புளிப்பு எப்பா நீங்களே பாருங்க, 2 பேருமே அட் அ டைம் கரெக்டான சிங்க். அவர் அவர்களுக்கு கூறிய வேறு உவமை. பெண் ஒருவர். எனக்கு இதுல யார் டிசைடிங் தெரியல. இப்போ நான் என்ன பண்ணட்டும்? 2 பேருமே சரியா தான் சொல்றீங்க.
என்ன பண்ணிட்டோம்? இன்னொரு கேள்வி கேட்கவா? ஸோ உங்களுக்கான கடைசி கேள்வி. மார்க் 1 இறைவார்த்தை 15. காலம் நிறைவேறிவிட்டது, இறையாட்சி நெருங்கி வந்து விட்டது, மனம் மாறி நற்செய்தியை நம்புங்கள் என்று அவர் கூறினார். சூப்பர், வெரி குட், சரியான பதில். பசங்க வந்து லேசுப்பட்ட ஆள் இல்லை, விட்டதை பிடிச்சிருவோம்னு சொல்லிட்டு நீங்கள் சும்மா கெத்தா சொல்லியிருக்கீங்க. பட் இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுடைய முயற்சியே வந்து ரொம்ப பெரிய விஷயம். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். ஸோ இதே போன்று நாளை வேற ஒரு குட்டீஸோட உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி. Dingilala 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 la. 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 பெத்லகேம் ஊருக்குள்ளே நகோமி நுழைந்தார்கள், மருமகள் ரூத்துடனே மறுபடி வந்தார்கள். பெத்லகேம் ஊருக்குள்ளே நகோமி நுழைந்தார்கள், மருமகள் ரூத்துடனே மறுபடி வந்தார்கள். டிங்கிலாலா 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 Dingilala 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 dingilala. துன்ப வாழ்வு முடிவுற்றது, புது வாழ்வு தொடங்கியது. போவாசின் கண்களிலே தயவும் கிடைத்தது. துன்ப வாழ்வு முடிவுற்றது, புது வாழ்வு தொடங்கியது. போவாசின் கண்களிலே தயவும் கிடைத்தது. டிங்கிலாலா 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 டிங்கிலாலா. Dingilala 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 dingilala. போவாசுக்கு நம்ம ரூத்துடனே திருமணம் நடைபெற்றது. புறவினத்தால் ஆனாலும் தாவீதின் பாட்டியானால். போவாசுக்கு நம்ம ரூத்துடனே திருமணம் நடைபெற்றது. புறவினத்தால் ஆனாலும் தாவீதின் பாட்டியானால். டிங்கிலாலா 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 டிங்கிலாலா. Dingilala 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 dingilala. 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 பெத்லகேம் ஊருக்குள்ளே நகோமி நுழைந்தார்கள், மருமகள் ரூத்துடனே மறுபடி வந்தார்கள். டிங்கிலாலா 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 டிங்கிலாலா. டிங்கிலாலா 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 டிங்கிலாலா. இது HBS வீட்டில் விவிலிய பள்ளி. ஸோ அழகா நம்மளோட குட்டீஸோட ஜாலியா நம்ம வந்து கேம் விளையாடிட்டு இருக்கோம். ஏசு சொல்வதை கேள், ஏசு சொல்வதை மட்டுமே கேள் அப்படின்ற ஒரு ஃபன் கேமை நம்ம வந்து விளையாடிட்டு இருக்கோம். ஒரு நியூ டீமோட 6 குட்டீஸ் ரெடியா இருக்கீங்களா? ஏசு சொல்வதை கேட்கணும். அப்போ நான் ஏசு சொல்கிறான்னு சொல்லிட்டு எது சொன்னாலும் அதை தான் கேட்டு பண்ணணும். அது இல்லாம பண்ணனா என்ன ஆகும்? அவுட். ஃபர்ஸ்ட் நீ தான் ஆகுவ புள்ளி. போலாமா கேம்குள்ள? ரெடியா? கை தூக்கு. அந்த ஜர்க்கு ஒன்று வந்துச்சுல, அது வேண்டாம். ஓகேயா? சோ இப்படிதான் இருக்கும். ரெடியா? இயேசு சொல்கிறார், உட்காரு. கீழே அழுக்கா இருக்குடா, ஏந்திரா ஏந்திரா. அப்படியே எழுந்து அப்படியே அந்த சைடு போயிடுறேன். வந்துரு 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 சீக்கிரம். இயேசு சொல்கிறார், எழுந்துரு. இயேசு சொல்கிறார், நட. நின்ன இடத்துல இருந்து போத நிறுத்து.
ரொம்ப சீக்கிரமா என் வேலையை வந்து முடிச்சு விட்டீங்க. அதுக்கு முதல்ல நன்றி நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். இவ்வளோ டக்குன்னு அவுட் ஆகின்னு தெரிஞ்சிருந்தா நான் வந்து இன்னும் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருந்திருப்பேன். ஸோ இந்த கேம் வந்து எப்படி இருந்துச்சு? பிடிச்சிருந்தா? நல்லா இருந்துச்சு. பிடிச்சிருந்துச்சு. பிடிச்சிருந்து. நீ இந்த ஊர் தானே தம்பி? வெரி குட். சூப்பரா இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு. எப்படி இருக்கு இந்த கேம்? நல்லா இருக்கு. ஜாலியாக என்ஜாய் பண்ணீங்களா? பிடிச்சிருந்ததா? ஸோ எஸ் குட்டீஸ், நீங்களும் வந்து இந்த கேமை பார்த்து கண்டிப்பாக ரசிச்சிருப்பீங்கன்னு நான் நம்புறேன். இவங்க மூலமாக நான் சொல்றது எதுக்குன்னா, ஒரு சின்ன ஒரு லெசன் டீச் பண்ணுறதுக்காக தான். நம்ம வேற யாரும் சொன்னால் கேட்கணுமா? வேற யாரும் சொன்னால் கேட்கணுமா? நான் சொன்னால் கேட்கணுமா? கேட்கவே கூடாதா? டேய், நான் ஃபர்ஸ்டே பார்த்துக்கணும். நான் சொன்னால் கேட்கலாமா? கேட்கக்கூடாது. ஏசு சொன்னால் கேட்கலாமா? கேட்கலாம். சத்தமா கேட்கலாம். ஏசு சொன்னால் கேட்கலாமா? கேட்கலாம். ஏசு தவிர்த்து வேற யாராவது சொன்னா கேட்கலாமா? கேட்கக்கூடாது. கேட்கக்கூடாது. எஸ். ஸோ இந்த தெளிவு தான் நம்ம கிட்டேயும் இருக்கணும். வீட்டில் பார்க்குற ஒவ்வொரு குட்டீஸுக்குமே இது ஒரு ஜஸ்ட் ஒரு சின்ன ஒரு லெசன் கேம் மூலமா. அன்பு இயேசுவே, எங்கள் பெற்றோரை மதிக்க கற்றுத்தாரும். உண்மையாய் பேசும் நல்ல மனதை தாரும். பிறருக்காய் ஜெபிக்கும் மனதை தாரும். உமது ஆசீர்வாதம் எப்போதும் எங்களோட தங்கட்டும். ஆமேன். ஹாய் குட்டீஸ், இன்னைக்கு ஆசீர்வாதத்தோட முக்கியத்துவத்தை பாத்தீங்களா? அம்மா அப்பா ஆசீர்வாதம் ரொம்ப முக்கியம் தெரியுமா? அவங்கள மதிக்கணும், அவங்க கூட அன்பா பேசணும், பொய் சொல்லக்கூடாது. உண்மையா இருந்தா எல்லாருக்கும் நம்ம பிடிக்கும். இன்னைக்கு உங்க வீட்டுல இருக்க அப்பா அம்மாவுக்கு நன்றி சொல்றீங்களா? சூப்பர் குட்டீஸ், நாளைக்கு சந்திக்கலாம். பாய்.